நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மேலே நீராட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் நம்ம நீராட்டம் பார்த்து போர் போடும்போது வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிட்டு கட்டாயி உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அதை ட்ரில் பண்ண முடியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கம் தான் கொஞ்சம் தள்ளி வச்சு ட்ரில் பண்ணோம். சரிங்களா? இது டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற இந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில். அந்த கோயில் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டு மேலே வந்து நீராட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. நாம் ஃபுல்லாக அந்த இடத்துல சர்வே பண்ணி பார்த்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தட்லேயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் முறையிலேயே சர்வே பண்ணிவிட்டு வாஸ்துபடி எந்த இடம் சரௌண்டிங்கில் பாயிண்ட் அமையுதோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டு, இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கணக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அடியில் தண்ணி வரும் அப்படின்னா ஒரு 4 லேயர் கிடச்சி 4 லேயரை சென்டர் பண்ணி மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மட்டும் சிறு மட்டம் 2 மட்டும் பெருமட்டம். நீங்கள் இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 to 200 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேப் வரும். அடுத்து செகண்ட் கேப் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 to 550 அந்த ரேஞ்சில் வரும். இந்த 2 மட்டம் தனி மட்டம், மீதி 2 பார்த்தா ஈக்கி மட்டமாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 750 வரைக்கும் ட்ரில் பண்ணிக்கிங்க. ஒரு 2 இன்ச்சு நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணோம் அப்படி மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா ட்ரில் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 60 அடி அந்த ரேஞ்சு ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விட்டு கட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ட்ரில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அதே மட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு ட்ரில் பண்ணி இது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேல் மட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 190 அந்த ரேஞ்சில் என்னவோ மட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேப்பு விழுந்து மொத்தமாக வந்து ஒரு 520 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு சில இடத்துல போர்வெல் அமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையும் கூட ஒரு சில இடத்துல வந்துருக்குது. அதாவது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 50 60 அடிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு. ஒரு சில இடத்துல 200 அடி 300 அடி 500 அடி கீழே போய் கூட இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்டு கட்டாகி போகிறது இல்லை, ஹேமர் கட் ஆகுது. ஹேமர் கட்டான கூட மேக்ஸிமம் வந்து எடுத்துடுறாங்க. பிட்டு கட்டாச்சு அப்படின்னா எடுக்க முடியறதில்ல. அந்த பாயிண்ட் அதோட ஃபர்தராக ட்ரில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இது போன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேலே சேர்த்து தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீராட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு வரணும் சைடு போகிற அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்கள் பண்ணணும். சரிங்களா? நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒருத்தில் ஒரு பொறுப்பு அனுப்பதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ முதல் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.